நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பலன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு. தனுசு ராசிக்கு ராசியாதிபதி மற்றும் 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் அமர்ப்பார். பொதுவாக 8ஆம் இடத்துல குரு அமரும்போது கஷ்டங்கள் நிறையா உண்டு. அனைத்தையுமே ஃபேஸ் பண்ணி தான் வரணும். எல்லா இடத்துலையுமே ஒரு செக் இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் கவனமாக கையாளணும். ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு ஒன்று இருக்குது. குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். அதனால் ஏதேனும் ஒரு வழியில் இல்லை பல வழிகளில் உங்களுக்கு நன்மை தருவார். அதாவது வெளியிடம், வெளி மாநிலம், வெளிநாடு அப்படின்ற இடத்த பொறுத்த மட்டும் நல்ல விதமான பலன்கள் உண்டு. நீங்கள் வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க, அங்கே வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு நல்ல டைம். அது ஒரு நல்ல அமைப்பாக அமையும். வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு டைம் உங்களுக்கு அமையும், கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு அது குரு அப்படிங்கிறவர் தனக்காரகர். அவர் 8ஆம் இடத்துல இருக்கும்போது அதிர்ஷ்டவசமான பொருள் வரவுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முறை என்ன அப்படின்னா, பண விஷயங்கள்லாம் கவனமாக இருங்க. உற்றார் உறவினர்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. எந்த இடத்துல சிக்கல் வந்தாலும் இடைஞ்சல் வந்தாலும் மனம் தளராமல் இருக்கிறது நல்லது. கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆகணும். ஆனால் இருந்தாலும் பெரிய அளவில் கஷ்டங்களை தரமாட்டார். குரு பகவான் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதுனால அதிகமான கஷ்டங்களை தரமாட்டார். உங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய சக்தியையுமே கொடுப்பார். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். மிக சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.